ஹலோ வியூவர்ஸ், கடல் பற்றி இதுவரை உங்களுக்கு தெரியாத சில சுவாரஸ்ய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் தண்ணீர் மட்டுமே நிரம்பி அலையெழுப்பி கொண்டிருக்கும் கடல் மனிதனுக்கு எப்போதும் சுவாரஸ்யமான ஒன்றுதான். ரசிக்கும் அதே வேளையில் கடல் நம்மை பயமுறுத்தவும் செய்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. பூமி பந்தின் 70% இடத்தினை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது இந்த கடல். அதன் பரந்துபட்ட இடத்திற்கு ஏற்ப தன்னுள்ளே பல்வேறு சுவாரஸ்யங்களை புதைத்து வைத்திருக்கிறது. கடல் குறித்து இதுவரை உங்களுக்கு தெரியாத சில சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். முதலில் கடல் டிராகன். இந்த பூமியில் வாழ்கிற 94% உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் தான். அவற்றின் 2/3 பகுதி உயிரினங்களை நாம் இன்னும் அடையாளம் காணவே இல்லை. தொடர்ந்து கடல் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஆஸ்திரேலியாவின் தெற்கு பகுதி கடலில் சிவப்பு நிற கடல்வாழ் டிராக்கை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக சத்தம். கடலில் வாழுகின்ற உயிரினங்கள் மட்டுமல்ல, கடலில் எழும் ஓசை கூட ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரும் அதிசயமாய்த்தான் இருக்கிறது. கடலுக்கு அடியில் எண்ணற்ற ஓசைகள் எழுப்பப்படுகிறது. ஆனால் இவற்றில் அதிக சத்தம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருப்பது ப்ளூப் என்ற சத்தம்தான். இதனை 1997ஆம் ஆண்டு தேசிய கடல் மற்றும் சுற்றுச்சூழல் நிர்வாகத்தினர் ஹைட்ரோபோன் மூலமாக ரெக்கார்ட் செய்திருக்கிறார்கள். மூன்றாவதாக கடலுக்குள் ஆறு. ஆழ்கடல் புகைப்படங்களை பார்த்தால் கடலுக்குள் ஆறு, குளம் ஆகிய பகுதிகள் தெரியும். இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடும். இதுவரையில் பல பகுதிகளிலிருந்து வருகின்ற ஆறு இறுதியாக கடலில் கலக்கிறது என்று தானே படித்திருப்போம். கடலுக்குள் எப்படி ஒரு ஆறு சாத்தியமாகும் என்ற கேள்விக்கு விஞ்ஞானிகள் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? கடலுக்கு அடியில் மிகவும் அடர்த்தியான லேயரில் உப்பு படிந்திருக்கிறது. அப்படி படிந்திருக்கும் உப்பு அதோடு அந்த பகுதியின் கடல் நீர் அதிக அடர்த்தியாக இருக்கும். இதனால் பார்க்கிற நமக்கு சாதாரண நீருக்கும் அதிக அடர்த்தியான நீரும் வேறுபட்டு தெரிவதாக சொல்கிறார்கள். நான்காவதாக கடலுக்குள் அருவி. கடலுக்குள் ஆறு, குளம் போன்றவை மட்டுமல்ல, அருவியும் கொட்டுகிறதாம். அறிவியல் படி பார்த்தால் கிரீன்லாண்டுக்கும் ஐஸ்லாண்டுக்கும் இடையில் இருக்கிற கடலின் உள்ளே விழுகிற இந்த அருவிதான் உலகிலேயே மிகப்பெரிய அருவியாம். ஆனால் இது வெளியில் தெரிவதில்லை என்பதில் அருவிகள் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படவில்லை. இந்த அருவி 11,500 அடி உயரத்திலிருந்து விழுகிறதாம். இந்த அருவி உருவாவதற்கு காரணம் டெம்பரேச்சர் மாற்றம்தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. டென்மார்க் ஸ்ட்ரெய்ட் பகுதி அருகில் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கிறது. கிழக்கு பகுதியில் குளிராகவும் அடர்த்தியாகவும் நீர் இருக்குமாம். இதே தெற்கு பகுதியில் வர்மமாகவும் அடர்த்தி குறைவாகவும் இருக்கிறது. வெனின்சுலாவில் இருக்கக்கூடிய ஏஞ்சல் அருவியை விட இந்த அருவி 3 மடங்கு உயரத்திலிருந்து விழுகிறது. இந்த ஏஞ்சல் அருவி தான் உலகில் உயரமான இடத்திலிருந்து விழும் அருவியாக சொல்லப்படுகிறது. நயகரா அருவியில் கொட்டும் நீரை விட 2000 மடங்கு அதிக அளவு நீர் கொட்டுகிறதாம். ஐந்தாவதாக கடலுக்கடியில் 4 கிலோ தங்கம். கடலுக்கடியில் தங்கம் கலந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 18 பில்லியன் மெட்ரிக் டன் தங்கம் வரையில் கலந்திருக்கிறதாம். கடலுக்கடியில் 1 மைல் அல்லது 2 மைல் ஆழத்திலிருந்து இந்த தங்கத்தை எடுக்க வேண்டும். ஒருவேளை அப்படி எடுக்கப்பட்டால் உலகில் வாழும் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் 4 கிலோ தங்கம் வரையில் கொடுக்கலாம். அந்த அளவிற்கு தங்கம் கிடைக்கும் என்கிறார்கள். ஆறாவதாக மலை. 6 அருவியை தொடர்ந்து கடலுக்கடியில் மலையும் இருக்கிறது. உலகிலேயே மிகப்பெரிய மலைத்தொடர் கடலுக்குள் அடியில் இருக்கிறது. இது அட்லாண்டிக் கடல் நடுவில் இருந்து துவங்கி இந்திய கடல் மற்றும் பசிபிக் கடலில் முறிகிறது. இது 35,000 கிலோமீட்டர் மைல் நீளம் கொண்டதாக இருக்கிறது. கடலில் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் கூட ஏராளமாக இருக்கின்றனர். உதாரணத்திற்கு, நீங்கள் 1 மில்லிமீட்டர் கடல் நீரை குடிக்கிறீர்கள் என்றால் அதில் 1 பில்லியன் பாக்டீரியாக்களும் 10 பில்லியன் வைரஸ்களும் இருக்கின்றனர். கடற்கரை அருகில் இருக்கிற நீர் அல்லது ஆழ்கடலின் நீரில் தான் இத்தனையும் இருக்கிறது. இதற்காக எல்லாம் பயப்பட வேண்டாம். ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் ஒவ்வொரு முறையும் தண்ணீரை குடிக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அடுத்ததாக செடிகள். கடலுக்கு அடியில் ஏராளமான செடிகள் இருக்கும். தரையில் இருக்கக்கூடிய செடிகள் சூரிய ஒளி, தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை கொண்டு தனக்கு தேவையான உணவுகளை தானே தயாரித்து கொள்ளும். இதே கடலுக்குள் இருக்கிற செடிகள் என்ன செய்யும் தெரியுமா? 140 முதல் 160 அடி நீளம் கொண்ட ஜெல்லிகள் இருக்கும். இவை கடல் நீரிலிருந்து உணவை தயாரித்து வழங்குகிறது. இந்த உணவு தயாரிக்கும் முறையை கீமோசிந்தசிஸ் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு சூரிய ஒளி தேவையில்லை. மேலும் ஒவ்வொரு நாளும் கடலில் கொட்டப்படுகின்ற கழிவுகள் மற்றும் குப்பைகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 14 பில்லியன் பவுண்ட் குப்பை வரையிலும் கொட்டப்படுகிறது. இவற்றில் பெரும்பாலானது பிளாஸ்டிக் பொருட்கள் தானாம். அடுத்ததாக எரிமலை. கடலுக்கடியில் எரிமலையும் இருக்கிறது. உலகில் நமக்கு தெரிந்த எரிமலைகளை விட 75% எரிமலைகள் கடலுக்கு அடியில் தான் இருக்கிறது. இவற்றில் சில செயலில் இன்னும் சில செயலற்றும் இருக்கின்றனர். இவை பசிபிக் கடல் பகுதியில் அமைந்திருக்கின்றனர்.
கன்னட நாட்டில் இருக்கும் நியூ பவுண்ட்லேண்ட் பகுதியில் அட்லாண்டிக் கடல் இருக்கிறது. சில சமயங்களில் இந்த கடல் அப்படியே ஐஸ் கட்டி போல உறைந்து விடுகிறது. அந்த நேரத்தில் மக்கள் அங்கே ஹாக்கி விளையாடுவார்களாம். கடலில் ஹாக்கி விளையாடுவதை பார்க்க சுவாரஸ்யமாகத்தானே இருக்கும். மேலும் இதே போல அமெரிக்க இராணுவம் 1944 முதல் 1970 வரையிலான காலகட்டத்தில் 64 பில்லியன் பவுண்ட் வரையிலான வாயுவை கடலில் சேர்த்திருக்கிறது. இத்துடன் 4 லட்சம் வரையிலான கெமிக்கல் குண்டுகள் மற்றும் 500 டன் வரையிலான ரேடியோ ஆக்டிவ் கழிவுகளையும் கடலில் கொட்டியிருக்கிறது. இதே போல ஹாரல்டு அக்கெட் எனும் ஒரு நபர் கடிதம் எழுதி தன்னுடைய அட்ரஸையும் குறிப்பிட்ட அந்த கடிதத்தை ஒரு பாட்டிலில் அடைத்து கடலில் போட்டு விடுவாராம். அது கடல் போன போக்கில் பயணித்து எங்கோ யார் கையிலோ கிடைத்து அவர்கள் இவருக்கு பதில் அனுப்பார்களாம். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல ஹார்டர் 4800 கடிதங்களை இப்படி கடலில் போட்டிருக்கிறார். அவற்றில் 3000 கடிதங்களுக்கு பதில் வந்திருக்கிறதாம். இதை கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. மேலும் கடல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.